கோவையிலிருந்து கேரளா செல்லும் லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் வாளையார் சோதனைச் சாவடி வெறிச்சோடி காணப்பட்டது. நாள் ஒன்றுக்கு 500 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேக்கமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோவையிலிருந்து கேரளா செல்ல தமிழக கேரள எல்லைப் பகுதியில் நுழையும் லாரிகளை வாளையாறில் அமைந்துள்ள கலால், ஆர்டிஓ மற்றும் சுங்கச்சாவடிகளில் வாகன சோதனை என்ற பெயரில் பல மணி நேரம் காக்க வைக்கின்றனர். இதனால் லாரி ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுவதுடன் லாரியில் கொண்டு செல்லும் சரக்குகளை உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்க முடியாத நிலை ஏற்படுகிறது. எனவே இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்தது. அதன்படி வாளையார் சோதனைச் சாவடி வழியாக கேரளாவிற்கு சனிக்கிழமை நள்ளிரவு முதல் லாரிகளை இயக்கவில்லை. கோவை மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நாள் ஒன்றுக்கு 2000க்கும் மேற்பட்ட லாரிகள் வாளையாறு வழியாக கேரளாவிற்கு செல்வதால் சோதனைச் சாவடி வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த ஸ்ட்ரைக் எங்களுக்கு டிரைவர்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்க பண்ணுனா எங்களுக்கு கொஞ்சம் சில ஹெல்ப் கிடைக்கும். வாளையாறு மட்டுமின்றி கோவை மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்குள் நுழையும் அனைத்து வழித்தடத்திலும் லாரிகள் செல்லவில்லை. பொள்ளாச்சியிலிருந்து கொச்சின் துறைமுகம் வழியாக வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் தேங்காய் நார் கழிவுகள், உணவுப் பொருட்கள், பால் பொருட்கள், முட்டைகள் என நாள் ஒன்றுக்கு 500 கோடி ரூபாய்க்கும் மேலான பொருட்கள் தேக்கமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது.